எங்கள் வீட்டு தோட்டத்தோட நெய் மிளகாய் செடி செம்ம சூப்பராக வளருது. வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது செடி நடவு பண்ணுற வீடியோ தாங்க. இதில் பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன செடி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மிளகாய் செடி, பச்சை கலர் கத்திரிக்காய் செடி, வயலட் கலர் கத்திரிக்காய் செடி. இந்த செடிகள், இந்த நாற்றுகள்லாம் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் சந்தையில் சனிக்கிழமை சந்தையில் மட்டும்தான் இந்த நாற்றுகள் வந்து விற்பாங்க. மெயினாக பார்த்திங்கன்னா தோட்டத்துகளுக்கு தான் இந்த நாற்றுகள் வந்து விற்பாங்க. நான் இன்றைக்கி ஒரு 10 ரூபாய்க்கு மட்டும் தாங்க, வீட்டு தோட்டத்துக்கு சின்ன இடம்தான் இருக்குது, அதனால் 10 ரூபாய்க்கு போதும்னு சொல்லிவிட்டு இந்த நாற்றுகளை வந்து நான் ஒரு 10 ரூபாய்க்கு மட்டும்தாங்க வாங்கினேன். இந்த மாதம் ஜூன் மாதம் நாங்கள் நடவு பண்ணுறோம். எப்பயுமே ஆடிப்பட்டத்துக்கு ஆடி மாதத்தில் நடவு பண்ணுவாங்க. நாங்கள் முன்கூட்டியே நடவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதற்கு காரணம் பார்த்திங்கன்னா, ஆடி மாதம் நடவு பண்ணும்போது அதுக்கப்புறம் மழை சீசன் வந்துடும். மழை சீசன் வரும்போது பூ காய்கள்லாம் கொட்டிடும். நம்மளுக்கு வந்து காய்கள் வந்து அதிகளவு கிடைக்காது. கொஞ்சம் முன்கூட்டியே நம்ம நடவு பண்ணும்போது காய்கள் வந்து கொஞ்சம் அறுவடை பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி செடி நடவு பண்ணி காய்களை அறுவடை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். செம்ம சந்தோஷமாக இருக்கும். குட்டி குட்டி இடம் இருந்தாலே போதுங்க. வீட்டில் ஒரு சின்ன பால்கனி இருந்தால் கூட ஏதாவது ஒரு சின்ன பாட்டில் நடவு பண்ணி அந்த காய்களை அறுவடை பண்ணி சாப்பிடும்போது அதனுடைய சந்தோஷத்தை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இப்போ திடீர்னு நம்ம வீட்டில் காய்கறிகள் எதுவும் இல்லை, சரி 1-2 கத்திரிக்காய் இருக்குதுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதை வச்சு சாம்பார் பண்ணலாம். நம்ம காய்கள் இல்லாத சமயத்தில் நம்ம வீட்டு தோட்டத்தில் போய் காய்கறிகளை அறுவடை பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம மண்ணை ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க. இந்த மாதிரி ஈரப்பதமாக இருந்தால் தான் நம்ம நடவு பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. நம்ம காலையில் நடவு பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக காலையிலையும் சாயந்தரமும் கண்டிப்பாக தண்ணி விடணும். இந்த செடி உயிர் பிடிக்கிற வரைக்கும் நம்ம 2 நேரமும் தண்ணி கொடுக்கணுங்க. இப்போ செடி ஓரளவுக்கு உயிர் பிடிச்சிருச்சுன்னா ஒரு நேரம் மட்டும் தண்ணி விட்டால் போதும். செடி வளர்கிற வரைக்கும் செடியை கொஞ்சம் காப்பாற்றி விட்டுட்டா போதும். அதுக்கப்புறம் சூப்பராகவே வளருங்க. செடி நடவு பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆழமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மேலேயும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நடவு பண்ணணுங்க. அப்போ தான் செடி வந்து ஓரளவுக்கு உயிர் பிடிக்கும். செடி நடவு பண்ண உடனே நம்ம தண்ணி ஊற்றணுங்க. அப்போ தான் அந்த செடி வந்து உயிர் பிடிக்கும். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் உங்கள் வீட்டு தோட்டத்தில் எந்த மாதிரி செடி வளர்க்கணுன்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க, என்னென்ன செடி நீங்கள் நடவு பண்ணியிருக்கீங்கன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். காய்கறிகள் செடி நடவு பண்ணும்போது கண்டிப்பாக வெயில் தேவைப்படும். கண்டிப்பாக ஒரு 5 to 6 மணி நேரம்னாச்சும் சூரிய ஒளி படணும். அப்போ தான் செடிகளுக்கு ஒளிச்சேர்க்கை நடந்து நம்மளுக்கு காய் பிஞ்சு நிறைய காய்கறிகள் நம்ம அறுவடை பண்ண முடியும். இந்த மாதிரி வீட்டு தோட்டத்தில் காய்கறிகளை அறுவடை பண்ணி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப மனசுக்கு நிம்மதியும் கொடுக்கும். அதே சமயத்தில் நம்மளுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டும் கிடைக்குங்க. கடைகளில் வாங்கி சாப்பிட்ற காய்கறிகளில் நிறைய கெமிக்கல் போடுவாங்க. ஆனால் வீட்டு தோட்டத்துலேயும் மாடி தோட்டத்துலேயும் இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை அறுவடை பண்ணி சாப்பிட்றது அவ்வளோ ஆரோக்கியம், மனசுக்கும் ரொம்ப சந்தோஷத்தையும் கொடுக்குங்க. ஒரு செடிக்கு வீடு மாதிரி தாங்க மண். அந்த மண் வளமாக இருந்தால் தாங்க அந்த செடியும் நல்லா வளரும். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது வெறும் செடி நடவு பண்ணுறது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், புதிய உயிரை உருவாக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்துருந்தா ஒரு செடி வளர்ப்பது என்பது வெறும் மண்ணையும் தண்ணியையும் மட்டும் சார்ந்தது இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. அதில் இருக்கிற பொறுமை, அன்பு, இயற்கையோட தொடர்பு, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபைனலாக நம்ம வாங்கிட்டு வந்த செடியை நடவு பண்ணியாச்சுங்க. முக்கியமாக நடவு பண்ணி முடித்த பின்னாடி இந்த மாதிரி தண்ணி ஊற்றணும். இது தாங்க உயிர் தண்ணி. இந்த தண்ணி ஊற்றும் போது தான் செடி நல்லா பிடிச்சி நல்லா வளரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது தாங்க நெய் மிளகாய் செடி. சூப்பராகவே வளர்ந்துருக்கு. இதனுடைய இலை பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே வளருது.